students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 8th standard lesson geography first lesson rocks and soils. இந்த லெசனில் நம்ம type of rocks, different kinds of rocks and soil அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, have you ever noticed any mountains or rocks nearby your location or during your travel? ஸோ அப்படி ஏதாவது பார்த்துருந்தோம் அப்படின்னா, do you know how they originated on earth surface? அது எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. do you know what kinds of materials are used in construction, temple, building, road, flyovers? இப்படி எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனாலும் எதை வச்சு பண்ணியிருப்பாங்க? எஸ், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ராக்ஸ் அண்டு சாயில்ஸை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். In lower classes we have studied நம்ம எர்த்தோட 4 realms of the earth படிச்சிருப்போம். lithosphere, hydrosphere, atmosphere and biosphere. lithosphere means land, hydrosphere means water, atmosphere means air and biosphere means the living organism. lithosphere is the uppermost and significant layer of the earth. Yes, பூமியோட மேல் பரப்பு. It composed of solid rocks and unconsolidated materials. இதில் வந்து சாலிடாக இருக்கக்கூடிய ராக்ஸும் மற்ற மெட்டீரியல்ஸும் கலந்துருக்கு. த லிட்டரல் மீனிங் ஆஃப் லித்தோஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, த ஸ்பியர் ஆஃப் த ராக், அதாவது பாறைகளின் உறைவிடம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டூ யூ நோவில் நம்மளுக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெட்ரோலஜி விச் இஸ் a branch of geology which deals with the study of rocks. பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பை தான் பெட்ரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரோலஜி அப்படிங்கிற வேர்டு க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. பெட்ரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் க்ரீக் வேர்டில் அப்படின்னா, தட் இஸ் ரெஃபர்ஸ் டு ராக். லோகோஸ் அப்படிங்கிறதோட அர்த்தம் வந்து டு ஸ்டடி. ஸோ ஸ்டடிங் த ராக், தட் இஸ் கால்ட் அஸ் பெட்ரோலஜி அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Then now what is rock? Rocks are the solid mineral materials forming a part of the surface of the earth and other similar planet. ராக்ங்கிறது ஒரு solid materials, minerals. surface of the earthல இருக்கும் and other similar planetsல இது இருக்கும். earth crust அது வந்து composed of rocks. ராக்ங்கிறது இஸ் அன் அக்ரிகேட் ஆஃப் ஒன் ஆர் மோர் மினரல்ஸ் சேர்ந்தது தான் ராக். ராக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். இது வந்து சாலிட், அதாவது இறுகின தன்மையோடு கிடைக்கும். மேபி வந்து ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் இன் நேச்சரில். 2000 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினரல்ஸ் வந்து எர்த் சர்ஃபேஸில் இருக்குது. அதில் 8 பேசிக் மினரல்ஸ் வந்து ஆல் ஓவர் த எர்த்து வந்து இருக்குது. மினரல்ஸோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து நேச்சராகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதன் அப்புறம் இட்ஸ் அக்வயர் எய்தர் இந்த ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸாக தான் இருக்கும். இந்த ராக்ஸை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. இக்னீஷியஸ், செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்லி ராக்கை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி இதோட ஃபார்மேஷனை வச்சு இந்த 3 டிவிஷன் வருது. இக்னீஷியஸ், செடிமெண்ட்ரி and metamorphic அப்படின்னு சொல்லி 3 types of rocks are there according to the mode of formation. அதாவது இந்த ராக்ஸை இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிக்கும். இக்னீஷியஸில் வந்து இன்ட்ரென்சிவ் அண்ட் எக்ஸ்ட்ரெசிவ் இருக்குது. செடிமெண்ட்ரியில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், மெட்டாமார்பிக்கில் தெர்மல் அண்ட் டைனமிக். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ராக் இக்னியஸ் ராக். இந்த இக்னியஸ் ராக்ஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மோல்டன் மாக்மா வந்து சாலிடிஃபிகேஷன் ஆகும்போது உருவாகுது. இந்த ராக்ஸ் எப்பயுமே இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரைமரி ராக்ஸ் ஆர் பேரண்ட் ராக் ஃபார் ஆல் அதர் ராக்ஸ். எல்லா ராக்ஸும் இந்த இக்னியஸ் ராக்லேருந்து தான் உருவாகுது. இந்த வேர்டு இக்னியஸ் அப்படிங்கிறது லட்டின் வேர்டு. இக்னிஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. இக்னிஸ் மீன்ஸ் ஃபயர், அதாவது வல்கானிக் எரப்ஷன்ஸ்னால உருவாக்கப்பட்டதுனால தட் வாஸ் நேம்டு அஸ் இக்னியஸ் ராக். இந்த இக்னியஸ் ராக்ஸோட கேரக்டர் எப்படின்னா, ஹார்டாக இருக்கும், பெர்மியபிளாக இருக்கும், கண்டெயின் ஃபாசில்ஸ், வல்கானிக் ஆக்டிவிட்டியாக இருக்கும், யூஸ்ஃபுல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இக்னியஸ் ராக் ஃபர்தர் டிவைடட் இன்டு எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் ராக் அண்ட் இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக். ஸோ இந்த மேலே ஃபார்ம் ஆகிருக்கிறது எக்ஸ்ட்ரசிவ், இன்சைட் ஃபார்ம் ஆகிருக்கிறது இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக். ஸோ இந்த 2 ராக்ஸில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் ராக். ஸோ
So can you visualize the lava comes out from the volcano? Lava is actually a fired red molten magma. It comes from the earth surface. After reaching the earth surface, இந்த molten materials வந்து solidified ஆகும், form rocks-ஆ மாறும். அப்படி வெளியில் வந்து crust மேலே ஃபார்ம் பண்ணது extrusive igneous rock. இந்த ராக்ஸ் வந்து கிரைண்ட் அண்ட் கிளாஸி இன் நேச்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பெனிசுலா பிளேட்டியூவில் உள்ள பசால்ட் ராக்கை சொல்லலாம். அடுத்து இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ். இது மோல்டன் மேக்மா சம்டைம்ஸ் வந்து இன்சைடு த எர்த் கிரஸ்டே கூல் டவுன் ஆகி சாலிடாக மாறும். அப்படிப்பட்ட ராக்ஸுக்கு பேர் தான் இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ். இது கூல் டவுன் ஸ்லோலியாக ஆகும், அப்புறம் கிறிஸ்டலைஸ்டாக மாறும். அதனால் கிறிஸ்டலைன் ராக்ஸ்னு இதை அழைக்கிறாங்க. இந்த இன்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். புளுட்டானிக் ராக்ஸ், ஹைப்போபசல் ராக்ஸ். டீப் சீட்டட் ராக்காக இருந்தால் அது புளுட்டானிக் ராக். சாலோ டெப்த்தில் இருந்தால் ஹைப்போபசல் ராக்ஸ். கிரானைட், டயோரைட்ஸ், கேப்ரோ இதெல்லாம் வந்து புளூட்டானிக் எக்ஸாம்பிள். டாலரைட்டுங்கிறது ஹைப்போபசல் டைப் ஆஃப் ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள். யுனோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் ஆக்டிவ் வல்கனோஸ் இந்த வேர்ல்டு வெசுவியஸ், மவுண்ட் ஸ்ட்ரோம்போலே, மவுண்ட் எட்டனா இன் இட்டாலி, மௌனா லாவா அண்ட் மௌனா கியா இன் ஹவாய் ஐலாண்ட்ஸில் ஆக்டிவ் வல்கனோஸ்க்கு எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் டைப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். The word sedimentary derived from the Latin word sedimentum. அப்படின்னா என்ன அர்த்தம்னா settling down. அதாவது sedimentary rocks எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா which was formed by the sediments derived and deposited by various agents. நிறைய காரணிகளால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட படிவுகளால் உருவானது தான் இந்த sedimentary rocks. Due to high temperature and pressureனால undistributed sediments rock ரொம்ப லாங் பீரியடுக்கு sedimented to form the sediment. ரொம்ப நாள் எடுத்துக்கிடும் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இந்த செடிமெண்ட்ரி ராக் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸாக இருக்கும். ஏன்னா மேலே மேலே வந்து செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆனதுனால டிஃப்ரெண்ட் பீரியடில் வந்ததுனால இது வந்து நிறைய லேயர்ஸோடு இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்ட்ரேட்டா, அதனால இதை வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. டூயூனோவில் என்ன தகவல்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதில் தான் கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸோட கேரக்டரிஸ்டிக் எப்படின்னா மெனி லேயர்ஸ் இருக்கும், நான் கிறிஸ்டலைனாக இருக்கும், ஃபாசல்ஸ் நிறையா இருக்கும், சாஃப்ட் அண்டு கெட் எரோட்டட், ஈஸியாக எரோஷன் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டூயூனோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓல்டஸ்ட் செடிமெண்ட்ரி ராக் எங்கே இருக்குன்னா கிரீன்லாந்தில் 3.9 பில்லியன் இயர்ஸ் அகோ உருவானது அந்த ராக். அண்ட் டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸை ஃபர்தராக டிவைட் பண்ணலாம் ஆர்கானிக் அண்ட் மெக்கானிக்கல். ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் டீகம்போஷன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதில் டீகம்போஷன் ஆகிறதுனால ஆர்கானிக் உருவாகுது. இதில் ஃபாசல் நிறையா இருக்கும், சாக், டாக், டாலமைன், லைம்ஸ்டோன் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸுங்கிறது இது வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் இக்னியஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக்ஸ் வந்து உடைகிறதுனால உருவாகிறது. நேச்சுரல் ஏஜென்ட் எரோட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும் அந்த ராக்ஸை, இன்னொரு பிளேஸில் டெபாசிட் ஆகும். அப்புறம் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் அது செடிமெண்டட் ஆகி ராக்காக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆன ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள் சாண்ட்ஸ்டோன், சேல் அண்டு கிளே. அடுத்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இந்த ராக்ஸ் வந்து precipitating of minerals from waterனால உருவாகுது. It is formed usually through evaporation of chemical rich solutionனால ஃபார்ம் ஆகுது. இந்த ராக்ஸ் வந்து evaporates அப்படின்னு அழைக்கப்படுது. ஜிப்சம் வந்து இந்த டைப் ஆஃப் ராக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம பார்க்க போகிறது மெட்டாமார்பிக் ராக்ஸ். மெட்டாமார்பிக் அப்படிங்கிற வேர்டு 2 கிரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. மெட்டா அண்ட் மார்ஃபா. மெட்டானா சேஞ்ச், மார்ஃபானா ஷேப். எப்போ இக்னீஷியஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால் அதோட ஒரிஜினல் ராக் டைப்லேருந்து நியூ கைண்ட் ஆஃப் ராக்காக மாறுதோ அதுதான் மெட்டாமார்பிக் ராக். இந்த மெட்டாமார்பிசத்தை 2 டைப்பாக பிரிக்கலாம். தெர்மல் மெட்டாமார்பிசம், டைனமிக் மெட்டாமார்பிசம். அதாவது ராக்கில் சேஞ்சஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்னால். அப்படி டெம்பரேச்சர்னால் ஏற்பட்டால் அது தெர்மல் மெட்டாமார்பிசம். அதே சேஞ்ச் வந்து ஹை ப்ரெஷர்னால் ஏற்பட்டுச்சுன்னா அது டைனமிக் மெட்டாமார்பிசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெட்டாமார்பிசம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற பிக்சர்ஸில் உள்ளது வந்து சாண்ட்ஸ்டோன் வந்து குவார்டர்சைட்டாக மாதிரி இருக்குது, சேல் வந்து சிஸ்டா மாதிரி இருக்குது.
ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒண்டர் தாஜ்மஹால் வந்து விச் வாஸ் பில்ட் பை ஒயிட் மார்பிள். இது வந்து ஒரு மெட்டாமார்பிக் ராக்குக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் இக்னியஸ் ராக்லேருந்து எதெல்லாம் வந்து மெட்டாமார்பிக்காக மாறுது அப்படின்னா, கிரானைட் வந்து கென்னீஸாக மாறுது டைனமிக் மெட்டாமார்பிசத்தினால. பசால்ட் வந்து ஸ்லேட்டாக மாறுது தெர்மல் மெட்டாமார்பிசத்தினால. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் செடிமெண்ட்ரியில் எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னா, நம்ம பிக்சரில் பார்த்தோம்ல சாண்ட்ஸ்டோன் வந்து குவாட்ஸாக மாறுது தெர்மல் மெட்டாமார்பிசத்தினால. அப்புறம் சேல் வந்து ஸ்லேட்டாக மாறுது தெர்மல் மெட்டாமார்பிசத்தினால தான். அதே மாதிரி இந்த மெட்டாமார்பிக் ராக்ஸுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சராக இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் அல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த மெட்டாமார்பிக் ராக்ஸ். ஓகே, இப்போ ராக்ஸோட டைப் பார்த்தோம். இப்போ ராக்ஸோட சைக்கிள் பார்க்க போகிறோம். இந்த ராக் இக்னீசியஸ் ராக் தான் ப்ரைமரி ராக்ஸ். ஃபர்ஸ்ட் எர்த் உருவானப்போ உருவாச்சு. ராக்ஸ் எல்லாம் வெதர்டா இல்லை எரோட் ஆகி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆச்சுன்னா அது செடிமெண்ட்ரி ராக். அந்த இக்னீசியஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அது மெட்டாமார்பிக் ராக்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ராக் சைக்கிள் வந்து சுற்றிக்கிட்டே தான் வரும். இக்னீசியஸ் செடிமெண்ட்ரியாக மாறும், செடிமெண்ட்ரி மெட்டாமார்பிக்காக மாறும், அப்புறம் திரும்ப இட்ஸ் பிகம் அ மேக்மா, தென் அகெயின் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ராக் சைக்கிள். And metamorphic rocks வந்து always disintegrated and deposited to form sedimentary rocks. இந்த formation of igneous rocks வந்து outflow of molten materialனால, like rocks of the earth crust வந்து keep on changing from one another. நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னாலே ஏஜென்ட்னாலே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த என்லெஸ் ப்ராசஸை தான் ராக் சைக்கிள்ன்றாங்க. டூ யூ நோல குவாட்சைட் அண்ட் மார்பிள் ஆர் த ராக்ஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கல்ப்சர் ஒர்க்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த மார்பிள்ஸ் தான் ஒயிலி வந்து மேக்கிங் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சூஸ் பண்ணுறதுக்கும், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கும், ஃப்ளவர் வேஸ், டைனி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் பண்ணுறதுக்கு கிரைண்டட் மார்பிள்ஸ் வந்து டு ப்ரொடியூஸ் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பேப்பருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ராக்ஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மனிதனோட வரலாற்று காலத்துலேருந்து ராக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தியர் லைஃப். ராக்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள். எக்கனாமிக்கல் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் மனிதனோட சிவிலைஸ்டு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்னென்ன மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸ் என் டெய்லி லைஃப்பில் அது நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, சிமெண்ட், ரைட்டிங் சாக், ஃபயர், பில்டிங் மெட்டீரியல், பாத் ஸ்க்ரப், herb stone, ornament, roofing material, decorative material, இந்த மாதிரி வேல்யூபிளான சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ், கோல்டு, டைமண்ட் இதெல்லாம் இந்த ராக்ஸ் மூலமாக தான் கிடைக்குது. For more videos, subscribe our channel. Thank you for watching.